சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவர் அதே பிரிவில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவருடன் நட்புடன் பழகி வந்தார். இருவருமே பல்கலைக்கழக விடுதியில் தங்கியுள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு வெளியே சென்றனர். பின்னர் பல்கலைக்கழகம் திரும்பிய அவர்கள் வளாகத்திற்குள் பின்பக்கம் இருளான இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற 2 பேர் கல்லூரி மாணவரை சரமாரியாக தாக்கிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதனை வீடியோ எடுத்து வெளியே கூறினால் சமூக வலைதளங்களில் வெளியிடுவோம் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. நீண்ட யோசனைக்கு பிறகு நேற்று இரவு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பாலியல் வன்கொடுமை பிரிவான BNS 64 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கியது. முதற்கட்டமாக பல்கலைக்கழக வளாகத்திற்குள் உள்ள CCTV காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். மேலும் சம்பவம் நடந்த அன்று பல்கலைக்கழகத்திற்குள் இருந்த மாணவ மாணவிகளை தனித்தனியாக அழைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள் பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்களா அல்லது வெளியாட்களா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பெயர், மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை பெற்ற பிறகே மாணவர்களும் பொதுமக்களும் அனுமதிக்கப்படுகின்றனர். மாணவியின் பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். சென்னை காவல் ஆணையரை தொடர்பு கொண்டு பேசியதாக கூறிய கோவி செழியன் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நேர்ந்தது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய ஒருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் முன்பே கல்லூரியில் உள்ள பாலியல் குற்றத்தடுப்பு கமிட்டியிலும் மாணவி புகார் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக வளாக